திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டி கிராமத்துக்குட்பட்ட பிள்ளையார்குளம் வீணார்புரத்தில் பொதுமக்களுடன் இணைந்து சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஈடுபட்டுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். குடிநீர் ஆதாரங்களையும் நிலத்தடி நீரையும் அளிக்கக்கூடிய சீம கருவேல மரங்களை வருகிற 17ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து கடந்த 2 வாரங்களாக தற்பொழுது 2வது வாரமாக நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டி அருகே உள்ள வீரனாபுரத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கட்சி பாகுபாடின்றி ஒரு தனி மனிதனாக சக மனிதனாக தற்பொழுது இந்த சீம கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களோடு இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டுள்ளார். அவரிடம் இது குறித்து சில கருத்துக்களை கேட்கலாம். சார் வணக்கம். இந்த சீம கருவேல மரங்களை அகற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அந்த உத்தரவுகள் பற்றி. அதாவது தமிழ்நாடு நீதித்துறை வரலாற்றிலேயே ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜு செல்வம் அவர்களும் ஜட்ஜு கலையரசன் அவர்களும் கொடுத்த தீர்ப்பு சரித்திரத்திலே இடம்பெறும்ங்கிறது மனசார சொல்கிறேன். ஏன்னா 2 வருஷமாக இந்த கோர்ட்டில் கேஸை போட்டு நான் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன். அவர் கவர்மெண்ட் கலெக்டர்களுக்கெல்லாம் 13 ஜில்லாவுக்கும் நீங்கள் அகற்ற வேலை செய்யணும், இல்லாட்டி நான் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிபதிகள் கண்காணிப்பில் வேலை நடக்கணும். முன்சிப்புகள், மேஜிஸ்ட்ரேட்டுகள், 5 வக்கீல்கள் கொண்ட கமிஷன் இவங்க உடனிருந்து வேலை செய்வாங்க. பொதுமக்களும் இணைந்து வேலை செய்யணும்னு சொன்னார். தட்பட்ட பட்டா நிலங்களிலே உள்ள சீமக்கருவிலைகளை விவசாயிகள் அகற்றாவிட்டால் அரசாங்கமே அகற்றும், அந்த செலவு அபராத தொகையோடு வசூல் பண்ணிவிடும்னு போன 10ஆம் தேதி ஆர்டர் போட்டார். நான் நேற்று கோர்ட்டில் சொன்னேன், ஐயா விவசாயிகள்கிட்ட காசு கிடையாது, ஏற்கனவே கடன்பட்டு நொந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ அவங்ககிட்ட பணம் கிடையாது, சர்க்கார் எடுத்துட்டு வருஷக்கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வரியில் சேர்த்து வசூல் பண்ணிக்கலாம், அபராதம் போட்டால் விவசாயி தாங்க மாட்டான் அண்ணன். ஜட்ஜு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வேலை நடக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன், அதை நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி விவசாயிகள் கவலைப்பட வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இதை மாணவர்கள் தான் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அந்தந்த ஊரில். ஏன்னா இந்த மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து இந்த சீமக்கருவிலையை அருவாலை வச்சு வெட்டியோ துரட்டியை வச்சு வெட்டியோ அகற்ற முடியாது, தூரோடு எடுக்கணும். அப்போ ஜேசிபி வச்சு தான் எடுக்கணும். இப்போ செலவாகும். கோயிலுக்கு வசூல் பண்ணி கொடை நடத்துகிறாங்கல்ல, அதுபோல் ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து செலவழித்து ஜேசிபி மிஷினை வச்சு அவங்கவுங்க, சர்க்கார் மட்டும் செய்ய முடியாது. சர்க்கார் இப்போ எல்லா இடத்துலையும் ஜட்ஜு போட்ட ஆர்டரில் பயந்து போய் வேகமாக வேலை நடக்கு. ஆனால் இது திரும்பவும் முளைக்கும். எப்படி முளைக்கும்? இந்த சீமக்கருவில காய்களை ஆடுகள் தின்னுருது, அது பிறகு எருவா புழுக்க போடும்போது மழை பலமாக பெஞ்சிச்சுன்னா முளைக்கும், சாரலுக்கு முளைக்காது. அது முளைச்சதை பார்த்த உடனே ஒரு அடி வளர்ந்த உடனே 2 விரலை வச்சு பிடிங்கி போட்டுடலாம். இதை இதே வேலையாக இருக்கணும். எங்கேயாவது முளைச்சிருக்கா, போகிற வழியை நடந்து போகும்போது நம்ம காலில் முள் தச்சிரும், முள் எடுத்து போடுறோம்ல, அது மாதிரி இளைதாக முள்மரம் கொள்கை வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. முள்ளுச்செடி சிறுசாக இருக்கும்போதே பிடிங்கிறப்பா, நமக்காகவே சீமக்கருளைக்காகவே சொல்லியிருக்கிறார். இதை இந்த மாணவர்கள், இளைஞர்கள் விழிப்புணர்வு பெறணும்னு நான் ஒவ்வொரு காலேஜ் வாசலையும் ஸ்கூல் வாசலையும் நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எல்லா மாவட்டத்திலையும். ஜட்ஜு சொன்னார், உங்கள் கட்சி தோழர்கள் இதில் ஈடுபடுத்துங்கன்னு 3 தடவை சொன்னார். நான் ஜட்ஜுக்கிட்ட சொன்னேன், ஐயா என் கட்சி அடையாளத்தையும் நான் காட்ட மாட்டேன், பொதுநல ஊழியனா நான் போய் எல்லாரையும் திரட்டி விடுதேன், மாணவர்களை திரட்டி விடுதேன். இன்னைக்கு எங்கள் கட்சி காரில் கொடியே நாங்கள் மூடிட்டோம். ஏன்? நான் கட்சி அடையாளத்தோட வர விரும்பலை, கட்சிக்கு பிரச்சாரம் செய்ய விரும்பலை, ஓட்டு கேட்க வரல, கட்சி அவங்கவுங்க இஷ்டம். நான் இந்த சின்ன பிள்ளை இருக்கேன், வாப்பா வா, இவன் காலம் இவனுக்கு கல்யாணமாகி இவனுக்கு பிறக்கிற பிள்ளை காலம் தமிழ்நாடு பஞ்ச பிரதேசமாக இருக்கக்கூடாது. அதுக்காக தமிழ்நாட்டின் நன்மைகளுக்காக மீத்தேனை விரட்டிட்டேன், சேலை விரட்டிட்டேன், நம்மாழ்வார் கனவை நான் வாக்கிட்டேன், முல்லைப்பெரியாருக்கு 10 வருஷம் போராடினேன், ஓரளவு காப்பாற்றிருக்கேன். 2000 கோடி திட்டம் நியூட்ரோ தனி ஒருவன் நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன், தேனி மாவட்டம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு. மதுவை எதிர்த்து தமிழ்நாடு பூரா நான் நடந்தேன். நதிகள் இணைப்புக்காக பார்லிமெண்ட்ல பில்லு நான் ஒருத்தன் தான் கொண்டு வந்தேன். எனக்கு இந்த தமிழ்நாடு தான் தெய்வம், இந்த தமிழ்நாடு தான் என் உயிர். என் காலத்துக்கு பிறகு வரப்போகிற தலைமுறைக்காகத்தான் இந்த வேலையை செய்கிறோம். ஆகவே பொதுமக்களும், குறிப்பாக மாணவர் சமுதாயமும் இளைஞர்களும் அந்தந்த ஊர்களில் அகற்றுகிற பணியிலே ஈடுபட வேண்டும் என்று இருகரம் குப்பி வணங்கி தமிழக மக்களை, குறிப்பாக இளைய சமுதாயத்தை கேட்டுக்கொள்கிறேன். 13ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த உத்தரவுன்னு, அதாவது 13ஆம் தேதிக்குள் கெடு வச்சிருந்தாங்க, இப்போ 17ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இது அதுக்குள்ள முடியுமா இல்ல அல்லது இப்போ தமிழக அரசு இப்ப எந்த அளவுக்கு நடவடிக்கை? தவறானது கேள்வியே, மிக மிக தவறானது. நீங்க அரசியல் நோக்கத்தோட கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அரசியல் நோக்கத்தை நீங்க வேற விவகாரத்தில் வச்சுக்கிடுங்க.
வணக்கம்.